ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடியரசு தினம். ஸோ எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு போயாச்சு. அதுவும் 10 மணி ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு காலையில், அதனால தான் அப்படி சொல்கிறேன். வாங்க, இன்றைக்கி நேற்றுக்கு மழை, செம்ம மழை. அதனால இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காடை ஒரு ரவுண்டு சுற்றி வரலாமா? வாங்க போவோம். இது பார்த்திங்கன்னா இது ஈக்கி. இது எதுக்குன்னா விளக்கமாக இருக்கு இல்லைக்கியா, தொடப்பத்துக்காக. அப்படியே நேராக போனோம்னா வாழை மரமெல்லாம் ஆடி அதுக்கு கொஞ்சம் முட்டு கொடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அங்கிட்ட ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் டஸ்ட்டாக கிடக்கும், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நான் எப்படி இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு வியூ பண்ணி காட்டணுன்னு தான் அப்படியே காட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி பாருங்கள், வச்சது நல்லாவே பூ பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், முட்டு இருக்குது, ஒன்று ஒன்றில் முட்டு அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். இவங்க எவ்வளோ பூ பூத்துருக்குன்ட்டு, மல்லிகைப்பூ, மதுரை மல்லி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடும் வந்து மல்லிகைப்பூ தான். இந்த லைன் ஃபுல்லாகவே மல்லிகைப்பூ லைன் தான். ஆல்ரெடி லாஸ்ட்டு வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். ஒரு 3 to 4 வீடியோஸ் பேக் வந்து சொல்லியிருப்பேன். அப்புறம் ரோஸும் நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். இருந்தாலும் இந்த மழைக்கு அப்புறம் சூப்பராக துளுத்துருக்கு பாருங்கள். ரோஸ் எப்படி இருக்குன்ட்டு, பிங்க் கலர் ரோஸு. இது வந்து மாலை கட்டுற ரோஸ், ரொம்பவே நல்லாவே துளுத்துருச்சு மழை விழுந்ததுக்கு எதுக்கும். அதுதான் மழை விழுந்துச்சுன்னா தாங்க மண் செழிப்பமாகி பூமி எந்த அளவு செழிப்பமாகுதோ அந்த அளவுக்கு செடிகளும் நல்லா செழிப்பமாகும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் கருணக்கிழங்கு, கீரை எல்லாமே சூப்பராக செழிப்பமாக இருக்குது. மழை விழுந்ததும் நல்லாவே இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கீரை பாருங்கள், சிவப்பு கீரை சூப்பராக நல்லா தளைஞ்சிருச்சு. அப்படியே மஞ்சளும் ஓரளவு வந்து நல்லாவே இருக்குது. அப்புறம் கருணக்கிழங்கு பாருங்கள், ஒரு ரவுண்டு காட்டுறேன். மழை பெஞ்சு தண்ணி விழுந்தனால அப்படியே அரிச்சிட்டு போயிடுச்சு. புல் இல்லைன்னு நினைக்காதீங்க, புல்லெல்லாம் க்ளீன் பண்ணனால அப்படி இருக்குது. புல் இருக்கும் எப்பொழுதுமே. புல் இல்லாத நாள் இருந்தால் தான் வந்து ஆச்சரியப்படணும். புல் இருக்கும், புல் இல்லைன்னா வந்து அந்த இடம் வந்து இன்னுமே நல்லாவே கருணக்கிழங்கு ஆகட்டும் மற்றதுவாகட்டும் நல்லா வரும். இது பார்த்திங்கன்னா சம்பங்கி பூ. யாருக்கெல்லாம் சம்பங்கி பூ பிடிக்கும்னு சொல்லுங்கள். சம்பங்கி பூ பார்த்திங்கன்னா மாலை கட்ட பயன்படுத்துவாங்க. சாமிக்கு மாலை கட்டுறதாகட்டும், நல்லது கெட்டது ரெண்டுக்குமே வந்து கட்டுவாங்க. பாருங்கள் 3-4 இடத்துல இருக்குது. இதெல்லாம் இன்னும் பூக்க காணும். அந்த ஒரு பூ மட்டும் நல்லா பூத்துருக்கு. இது தூர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சம்பங்கி நெருக்காக இருக்கும். மேலே வரும்போது ஒரு பூ பூக்கிற மாதிரி இருக்கும், கீழே நிறைய தூர் கட்டியிருக்கு பாருங்கள். இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சம்பங்கி அவ்வளோ அழகு, கோடி அழகு, கொள்ளை அழகு. சம்பங்கி பூ உங்கள் வீட்டில் இருக்குதா? சம்பங்கி பூ வந்து நீங்கள் எப்படி கட்டுவீங்க? வீட்டுக்கு பயன்படுத்துவீங்களா இல்லை கடைக்கு கொடுப்பீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெள்ளை கலரில் நடுவில் மஞ்சள் கலரில் ஒரு மொக்கு வச்சு அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து மல்லிகைப்பூ லைனு, இது ரோஸ் லைனு, இது வந்து புதினா லைனு. புதினா பாருங்கள் இந்த அளவு இருக்குன்ட்டு. இங்கிட்டு ஃபுல்லாக கோரை தான், சரியான கோரை. இது ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. பாதி க்ளீன் பண்ணியிருக்கு, பாதி க்ளீன் பண்ணல. எல்லாம் மாட்டுக்கு போடுறதுக்கு தான் க்ளீன் பண்ணுறது. க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும், அப்படியே மாட்டுக்கும் புல் பறித்த மாதிரியே இருக்கும். பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேப்பநாத்து எந்த இதில் இருக்குதுன்னு பாருங்கள். சாஞ்சிருச்சு பாதிக்கு பாதி. காற்று ஓவர் அடித்தாவே சாஞ்சிரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கருது இன்னும் முத்தலை, கொஞ்சம் வந்து இதுவாக தான் இருக்குது கேப்பநாத்து. தட்டை காயணும். தட்டை காய்ஞ்சிச்சுன்னா மாட்டுக்கும் போட்டுக்கலாம் கேப்பநாத்தை. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப மழை பெஞ்சாலும் நாஸ்தி ஆயிரும், மழை பெய்யாமல் இருந்தாலும் ஒன்றுமே வராது. ஸோ வந்து சமநிலையில் இது வந்து பார்த்துக்கணும். கேப்பநாத்து வந்து நெல் மாதிரி தான். நெல் பயித்துக்கு எப்படியோ அதே மாதிரி கேப்பநாத்தை வந்து நம்ம வந்து பக்குவம் பார்த்து அறுவடை பண்ணிடணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேப்பநாத்து இப்படி தான் இருக்கும். உங்கள் ஊரில் கேப்பநாத்து நடவெல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணி எப்படி அறுவடை பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இதுதான் பார்த்துங்க கேப்பை, பச்சையாக இருக்குது. இது வந்து ப்ரௌன் கலரில் மாறும். கேப்பைனா சில பேர் வந்து என்னடா அது கேப்பை அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து ராகி, நம்ம ராகி மால்ட்டு, ராகி கூழ் இதெல்லாம் குடிக்கிறோம்ல, அதெல்லாம் இதிலேருந்து தான் ப்ரிப்பேர் ஆகி வருது. பாருங்கள் எந்த அளவு சாஞ்சிருச்சுன்னு. காற்று அதிகமாக அடித்தனால இந்த அளவு சாஞ்சிருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள் பச்சையாக தான் இருக்குது. இன்னும் வந்து முத்தலை கருது ப்ரௌன் கலரில் இருக்கணும். அது வந்து திரிச்சோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக கடையில் வாங்குகிறோம்ல அது மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே திரிக்கணும். இதை கேப்பையை திரிச்சாதான் அது உள்ளேருந்து வெளியில் வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 2 கலரில் கலந்து தெரியும். ஏன்னா வெயில் வந்து மூடி போடுது, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது.
அப்புறம் என்னங்க இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? அப்படியே வீடியோக்கு லைக் பட்டுன்னு தெரிக்க விடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.